போன வாரம் ஃபுல்லாக மழை பெய்யவே இல்லை. ஆனால் மழை வர்ற மாதிரி மேகமூட்டமாகவே இருந்தது. வெயிலையே காணோம். ஒரு நாள் கரெக்டாக வெயில் அடிச்சுது. சரி, வெயில் அடிக்கிற அன்னைக்கு சீவக்காய் சாமானை எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சீவக்காய் சாமானை எல்லாத்தையும் எடுத்து காய போட்டோம். நம்ம சீவக்காயில் 25 வகையான ஹெர்பல்ஸ் சேர்த்து சீவக்காய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம சீவக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் முடி கொட்டுறது அப்படியே நின்று போயிடும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சீவக்காய் யூஸ் பண்ண முடியலன்னா சீவக்காய் ஷாம்பு இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணிக்கலாம். சீவக்காயை அரைக்க கொடுத்துட்டு வரும் பொழுது ரத்தம் இருந்தது. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு குட்டீஸ் 2 பேத்துக்கும் ரத்த பொரியல் செஞ்சிடலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரத்தத்தை மட்டும் எனக்கு கையில் கரைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்மெல் அப்படியே கையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் இந்த பிளெண்டர் வச்சு அப்படியே ரைட்டாக ரத்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டேன். ரத்த பொரியல் ரொம்பவே ஈஸி தான். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த உடச்சி வச்சிருக்கிற ரத்தத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி உருண்டு வந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிடுங்க. ரத்தத்தில் கடையில் ரெடி பண்ணி வைக்கும் பொழுதே உப்பு போட்டு தான் கடைக்காரங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதனால் லாஸ்ட்டாக உப்பு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரத்தம் எப்படி ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு பார்க்குறதுன்னா இப்படி ஒரு கட்டி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ரத்த கலர் தெரியக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இருந்தால் ரத்தம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ரத்த பொரியல்னு கண்டுபிடிக்க கூட மாட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.